அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் மிகவும் சுவாரஸ்யமான கதையை பார்க்கப் போகிறோம். இந்த கதையில் ஒரு சோம்பேறி பையன் இருப்பான், ஆனால் அவன் உண்மையில் கூர்மையான புத்தியுடையவன். இந்த கதையின் முடிவில் ஒரு சோம்பேறி எப்படி தன்னுடைய சோம்பலை உதறி தள்ளி கடினமாக உழைக்க முடியும் என்பதையும் அதன் மூலம் வெற்றியை அடைய முடியும் என்பதையும் நாம் கற்றுக்கொள்வோம். ஆகையால் கடைசி வரை எங்களோடு இணைந்திருங்கள். ஒரு அழகிய அமைதியான கிராமத்தில் வெகு காலத்திற்கு முன்பு கோகுல் என்ற ஒரு சிறுவன் வசித்து வந்தான். அவன் தன்னுடைய அன்பான பெற்றோருடன் ஊரின் ஒதுக்குப்புறத்தில் இருந்த ஒரு சின்னஞ்சிறிய வீட்டில் வாழ்ந்து வந்தான். கோகுல் அடிப்படையில் ஒரு பெரிய சோம்பேறி. அவனுக்கு எந்த வேலையும் செய்ய பிடிக்காது. எப்போது பார்த்தாலும் தூங்கிக் கொண்டோ அல்லது விளையாடிக் கொண்டோ இருப்பான். ஒவ்வொரு நாளும் அவன் தன்னுடைய தகப்பனுக்கு வயல் வேலைகளில் உதவி செய்வான். ஆனால் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்த ஒரே வேலை என்னவென்றால் நெற்பயிர்களை கொத்தி தின்னவரும் தொல்லைக்கார பறவைகளை விரட்டுவதுதான். மற்றவர்களெல்லாம் பறவைகளை விரட்ட கம்பு அல்லது கல் எரிந்து விரட்டும் கவட்டை போன்ற கருவிகளை பயன்படுத்தினார்கள். ஆனால் கோகுலுக்கு அதிகமாக அசையக்கூட பிடிக்கவில்லை. இவ்வளவு தூரம் நடந்து சென்று பறவைகளை விரட்டுவதா? எவ்வளவு கொடுமையான வேலை என்று அவன் மனதிற்குள் புலம்பினான். அதனால் அவன் ஒரு தந்திரமான யோசனை செய்தான். வயலின் பல இடங்களிலும் மரக்கம்புகளை நட்டு அவை எல்லாவற்றையும் கயிறுகளால் ஒன்றோடு ஒன்று இணைத்தான். இப்போது அவன் ஒரு இடத்தில் படுத்தபடியே கயிற்றை இழுத்தால் போதும், வயல் முழுவதும் கட்டப்பட்டிருந்த கம்புகள் அசைந்து பறவைகள் பயந்து ஓடிவிடும். ஆஹா, எவ்வளவு அருமையான கண்டுபிடிப்பு! இனி நான் அசையாமல் இங்கேயே படுத்து ரெஸ்ட் எடுக்கலாம் என்று அவன் சந்தோஷப்பட்டான். அவனுடைய தந்தைக்கோ மகனின் இந்த சோம்பேறித்தனத்தை பற்றி கொஞ்சம் கவலை இருந்தது. நான் ஒருவேளை உடம்பு சரியில்லாமல் படுத்துவிட்டால் கோகுல் எப்படி எல்லாவற்றையும் கவனித்துக் கொள்வான் என்று அவர் அடிக்கடி யோசிப்பார். ஆனால் கோகுல் எப்பொழுதும் அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை முடித்து விடுவதால் அவனுடைய அப்பா ஒருபோதும் அவன் மீது கோபப்பட்டதில்லை. வேலை முடிந்தால் சரி என்று அவர் தனக்குத்தானே சமாதானம் செய்து கொள்வார். ஒரு வருடம் கோடை காலத்தில் கடுமையான வறட்சி நிலவியது. அப்போது கோகுலின் தந்தை திடீரென்று உடல்நிலை சரியில்லாமல் மிகவும் நோய்வாய்ப்பட்டார். வயல் முழுவதும் கவனித்துக் கொள்ளும் முழு பொறுப்பும் கோகுலின் தோள்களில் விழுந்தது. அவன் முயற்சி செய்தான், ஆனால் அவனுக்கு கடினமான வேலைகளை செய்து பழக்கமில்லை. ஐயோ, இவ்வளவு வெயிலில் இவ்வளவு வேலை செய்ய வேண்டுமா? என் உடம்பெல்லாம் வலிக்கிறதே என்று அவன் நொந்து கொண்டான். சில வாரங்களுக்கு பிறகு பயிர்களுக்கு தேவையான தண்ணீர் கிடைக்காததால் அவை கொஞ்சம் கொஞ்சமாக வாடத் தொடங்கின. கோகுலால் தனியாக அவற்றை காப்பாற்ற முடியவில்லை. அவன் என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து போனான். அன்றிரவு கோகுல் வானத்தில் மின்னும் நட்சத்திரங்களுக்கு கீழே உட்கார்ந்து இருந்தான். அவன் தன்னை பயனற்றவனாகவும் மிகவும் ஏமாற்றமடைந்தவனாகவும் உணர்ந்தான். நான் ஏன் முன்பே கொஞ்சம் முயற்சி செய்திருக்க கூடாது? இப்போது என் குடும்பத்தின் ஒரே நம்பிக்கையும் போய்விட்டதே என்று அவன் மனமுருகி நினைத்தான். அவனுடைய இதயம் குற்ற உணர்ச்சியாலும் வருத்தத்தாலும் கனத்தது. அடுத்த நாள் காலையில் கிராமத்தில் மக்கள் ஏதோ பரபரப்பாக பேசிக்கொள்வதை அவன் கேட்டான். என்னதான் நடக்கிறது என்ற ஆர்வத்தில் அவன் மெதுவாக அந்த இடத்தை நோக்கி நடந்தான். அங்கு ஒரு வீரர் கம்பீரமான குரலில் மன்னரின் அரண்மனையில் ஒரு பெரிய போட்டி நடக்கவிருப்பதாக அறிவித்துக் கொண்டிருந்தார். போட்டியில் வெற்றி பெறுபவருக்கு நிறைய தங்க நாணயங்கள் நிறைந்த ஒரு பொக்கிஷ பெட்டி பரிசாக கிடைக்கும் என்று அவர் உரக்க கூறினார். தங்கப்பெட்டியா? இது கிடைத்தால் நம் குடும்பத்தின் கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து விடுமே என்று கோகுல் ஆச்சரியத்தோடும் ஒருவித நம்பிக்கையோடும் நினைத்தான். அதிகம் யோசிக்காமல் அவன் தானும் அந்த போட்டியில் கலந்து கொள்ளப் போவதாக திடீரென்று சொன்னான். அவனுடைய பதிலை கேட்டதும் அங்கிருந்த கிராம மக்கள் எல்லோரும் சிரித்தார்கள். என்னது, இந்த சோம்பேறி பையனா? இவன் எப்படி ராஜ்யம் முழுவதிலுமிருந்து வந்திருக்கும் பலசாலியான வீரர்களோடு போட்டி போட்டு வெற்றி பெற முடியும் என்று அவர்கள் தங்களுக்குள் கிண்டல் செய்து கொண்டனர். ஆனால் கோகுல் அவர்கள் பேச்சை காதில் வாங்கிக் கொள்ளவில்லை. அரண்மனைக்கு செல்ல அவனுக்கு 3 நாட்கள் அவகாசம் இருந்தது. அதனால் அவன் சீக்கிரமே புறப்பட்டான். கோகுல் வெற்றி பெறுவான் என்று அவனுடைய பெற்றோர்கள் நம்பவில்லை. ஆனாலும் இந்த போட்டியாவது அவனை கொஞ்சம் கடினமாக உழைக்க வைத்து அவனுடைய சோம்பேறித்தனத்தை மாற்றும் என்று அவர்கள் மனதிற்குள் ஒரு சிறிய நம்பிக்கை வைத்திருந்தார்கள். 3 நாட்கள் நீண்ட பயணத்திற்கு பிறகு போட்டி நாள் வந்தது. அனைத்து போட்டியாளர்களும் ஒரு பெரிய ஏரியின் கரையில் கூடியிருந்தார்கள். அவர்களில் பலர் மிகவும் பலசாலிகளாகவும் கட்டுமஸ்தான உடலமைப்புடனும் இருந்ததை பார்த்ததும் கோகுலுக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. இவர்களையெல்லாம் நான் எப்படி ஜெயிப்பது என்று அவன் கவலையோடு யோசித்தான். அப்போது போட்டியின் விதிகள் அறிவிக்கப்பட்டன. அவர்கள் அந்த ஏரியை கடக்க வேண்டும். முதலில் 3 இடங்களை பிடிப்பவர்கள் அடுத்த சுற்றுக்கு தகுதி பெறுவார்கள். போட்டி ஆரம்பிக்கப் போவதற்கான கவுண்டவுன் தொடங்கியது. 3, 2, 1 போ என்ற சத்தம் கேட்டதும் எல்லோரும் வேகமாக ஏரியில் குதித்து நீந்த ஆரம்பித்தார்கள். ஆனால் கோகுல் மட்டும் கரையில் அசையாமல் நின்று கொண்டிருந்தான். இவர்களோடு சேர்ந்து நானும் நீந்தினால் நிச்சயம் தோற்றுவிடுவேன். இவர்களுடைய வேகத்திற்கு என்னால் ஈடு கொடுக்க முடியாது என்று அவன் தனக்குத்தானே சொல்லிக் கொண்டான். திடீரென்று கோகுலின் மனதில் ஒரு மின்னல் வெட்டியது போல ஒரு யோசனை தோன்றியது. அவன் உடனே அருகில் இருந்த காட்டிற்குள் வேகமாக ஓடினான்.
அங்கு சில உடைந்த மரக்கிளைகளை கண்டுபிடித்து அவற்றைக் கொண்டு ஒரு சிறிய மிதவையை உருவாக்கினான். பிறகு வேறொரு மரத்துண்டை எடுத்து அதை துடுப்பாக பயன்படுத்தினான். இது ஏரியை கடக்கும் பந்தயம், நீச்சல் பந்தயம் இல்லையே. நான் ஒருவேளை பலவீனமாக இருக்கலாம், ஆனால் நான் புத்திசாலி என்று அவன் தனக்குத்தானே தைரியம் சொல்லிக் கொண்டான். மற்ற போட்டியாளர்கள் எல்லோரும் நீந்தி நீந்தி களைத்து போனார்கள். ஆனால் கோகுல் தன்னுடைய மிதவையில் மெதுவாக ஆனால் உறுதியாக துடுப்பு போட்டு ஏரியை கடக்க ஆரம்பித்தான். ஆச்சரியப்படும் விதமாக அவன் நீந்தி களைத்திருந்த பல போட்டியாளர்களை தாண்டி முன்னேறினான். முடிவில் கோகுல் 3ஆம் இடத்தை பிடித்து அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றான். அடுத்த சுற்றில் மிகவும் பலசாலியான 2 போட்டியாளர்களும் தகுதி பெற்றிருந்தார்கள். மறுநாள் இறுதிப் போட்டி தொடங்கியது. ஒவ்வொரு போட்டியாளருக்கும் ஒரு பெரிய மரக்கட்டை கொடுக்கப்பட்டது. அந்த மரக்கட்டையை 1 கிலோமீட்டர் தூரம் தள்ளிச் சென்று இறுதி எல்லையை அடைய வேண்டும். அவர்களுக்கு பின்னால் பலவிதமான கருவிகள் வைக்கப்பட்டிருந்தன. அவர்கள் தங்களுக்கு உதவி செய்ய ஏதாவது ஒரு கருவியை மட்டும் எடுத்துக்கொள்ளலாம். முதல் போட்டியாளர் வேகமாக ஒரு கயிற்றை பிடித்து அந்த பெரிய மரக்கட்டையை இழுக்க ஆரம்பித்தார். 2வது போட்டியாளர் ஒரு பெரிய மரத்துண்டை நெம்புகோலாக பயன்படுத்தி தன்னுடைய மரக்கட்டையை நகர்த்த முயற்சித்தார். ஆனால் கோகுல் மட்டும் அவசரப்படாமல் அங்கு வைக்கப்பட்டிருந்த கருவிகளை எல்லாம் கவனமாக பார்த்தான். இவர்களைப் போல நானும் என் உடல் பலத்தை மட்டும் நம்பினால் நிச்சயம் ஜெயிக்க முடியாது. நான் வேறு மாதிரி யோசிக்க வேண்டும், என் மூளையை பயன்படுத்த வேண்டும் என்று அவன் தனக்குத்தானே சொல்லிக் கொண்டான். சிறிது நேரம் ஆழ்ந்து யோசித்த பிறகு கோகுல் தரையில் கிடந்த ஒரு சிறிய கத்தியை எடுத்தான். அதை பார்த்ததும் அங்கிருந்த கூட்டம் குழப்பமடைந்தது. இவ்வளவு பெரிய மரக்கட்டையை இந்த சின்ன கத்தியை வைத்து எப்படி நகர்த்த முடியும் என்று எல்லோரும் ஆச்சரியமாக பேசிக் கொண்டார்கள். ஆனால் கோகுல் அந்த மரக்கட்டையை தள்ளுவதற்கு பதிலாக அதை செதுக்க ஆரம்பித்தான். அவன் அந்த கனமான மரக்கட்டையை 1 மணி நேரம் பொறுமையாக செதுக்கி ஒரு பெரிய பந்து போல வட்ட வடிவமாக மாற்றினான். இப்போது அவனிடம் ஒரு கனமான மரக்கட்டைக்கு பதிலாக ஒரு அழகான மரப்பந்து இருந்தது. கோகுல் அந்த பந்தை லேசாக தள்ளினான். அது தரையில் உருண்டு வேகமாக முன்னேறியது. மற்ற போட்டியாளர்கள் தங்களுடைய கனமான மரக்கட்டைகளை தள்ள முடியாமல் மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருந்தார்கள். கோகுல் அந்த மரப்பந்தை உருட்டிக்கொண்டே மற்றவர்களை வேகமாக நெருங்கினான். தன்னுடைய முழு பலத்தையும் மன உறுதியையும் பயன்படுத்தி கோகுல் தான் முதலாவதாக இறுதி எல்லையை தொட்டான். இதை பார்த்ததும் அங்கிருந்த கூட்டம் பலமாக ஆரவாரம் செய்தது. அந்த சோம்பேறி பையன் வெற்றி பெறுவான் என்று யாருமே எதிர்பார்க்கவில்லை. இந்த கதை நமக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை உணர்த்துகிறது. சோம்பேறித்தனமாக இருப்பவர்களும் புத்திசாலிகளாக இருக்க முடியும். ஆனால் ஒரு பெரிய இலக்கை அடைய அவர்களுக்கு ஒரு வலுவான காரணம் தேவை. அது கோகுலுக்கு அவனுடைய குடும்பத்தின் மீதான அன்பு போல. ஆகையால் நீங்களும் எப்போதாவது சோம்பேறியாக உணர்ந்தால் கடினமாக உழைப்பதற்கு ஒரு வலுவான காரணத்தை கண்டுபிடியுங்கள். அது உங்கள் குடும்பத்திற்காக இருக்கலாம், உங்கள் கனவுகளுக்காக இருக்கலாம், அல்லது உங்களை மற்றவர்கள் தவறாக நினைத்ததை நிரூபிப்பதற்காக கூட இருக்கலாம். ஒரு பெரிய இலக்கு எப்பொழுதும் உங்களை ஊக்கப்படுத்தி உங்கள் சிறந்ததை வெளிக்கொணர உதவும். இந்த கதை உங்களுக்கு மனதை நெகிழச் செய்திருந்தால் ஒரு சிறிய லைக் கொடுத்து எங்களை ஊக்கப்படுத்துங்கள். இதுபோன்ற பல அருமையான கதைகளையும் புதிய விஷயங்களையும் கற்றுக்கொள்ள மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய பலம். இந்த கதையின் பாடம் மற்றவர்களுக்கும் பயன்பட வேண்டுமென்றால் உங்கள் நண்பர்களுடன், உங்கள் அன்பானவர்களுடன் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு பகிர்தலும் ஒரு புதிய மாற்றத்தின் விதையாக மாறட்டும்.